ஈசாக்கு என்ன பண்ணாரு, சாயங்கால வேலையில தியானம் பண்ண வெளியில என்ன பண்ணாரா, போயிருந்து தன்னை கண்களை ஏறிட்டு பார்க்கும் போது ஒட்டகங்கள் மேல என்ன இருக்குதான், ரெபேக்காள் வரா. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கு என்ன பண்றாரு, மேல என்ன பண்றாரு, ஈசாக்கு சாயங்கால வேலையில தியானம் பண்ணுவதற்காக என்ன பண்றாரு, வெளியே போயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க போயிருக்கிறாரா, வெளியே போய் என்ன பண்றாரா, தியானம் பண்றாரு. ஆண்டவருடைய கற்பனைகளை வசனங்களை எல்லாம் என்ன பண்றாரு, தியானம் பண்றார். ஹல்லேலூயா. ஈசாக்கு வந்து ஒரு தியானிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. வேத வசனங்களை என்ன பண்றாரு, தியானிக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது பார்க்கும்போது 1:2 பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. என்னவா, இரவும் பகலும் ஹல்லேலூயா தியானமா இருக்கிற மனுஷன் என்னவா, பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஈசாக்கு அப்படிதான் சாயங்கால வேலையில என்ன பண்றாராம், தியானம் பண்ணுவதற்காக வெளியே போறாராம். ஹல்லேலூயா. சாயங்கால வேளையில ஹல்லேலூயா தியானம் பண்ணுவதற்கு எங்க போயிருக்கிறாரு, வெளியே போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில அதிகமா கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்றாரு, தியானிக்கிற மனுஷனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன பண்ற மனுஷனா இருக்கிறாரு, தியானிக்கிற. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா, அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஆசீர்வாதமா மாறுச்சு. ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருக்கு நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்தார். யாருக்கு, ஈசாக்குக்கு. ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு என்ன கிடைச்சிச்சு, நல்ல ஒரு மனைவி. ஹல்லேலூயா. அடுத்தது தியானம் பண்ற மனுஷனா மாத்திரம் இல்லாம அடுத்தது பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா, அவர் நிறைய காரியங்களை தியானிக்கிறாராம். ஹல்லேலூயா. சங்கீதம் 77:5 பார்க்கும்போது, சிலர் பூர்வ நாட்களை நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் தியானிக்கிறார்கள். ஹல்லேலூயா. சங்கீதத்துல பார்க்கும்போது என்ன பண்றாராம், பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் என்ன பண்றாரு, ஆபிரகாம் என்னென்னலாம் ஆண்டவர் என்னெல்லாம் காரியங்களை செஞ்சாரோ அதெல்லாம் ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில வேத வசனம் எதுவுமே இல்ல. ஆபிரகாம் என்ன ஈசாக்குக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதைத்தான் தியானம் பண்ணுவதற்காக அவர் வெளியே சாயங்கால வேலையில போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்ம கூட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, நிறைய ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை அதிசயங்களை தியானிக்கிறவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. சில பேருக்கு உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியலையா, நீங்க என்ன வசனத்தை கேக்குறீங்க, ஆண்டவர் செங்கடலை 2ஆ பிளந்தார். ஹல்லேலூயா. எப்படி பிளந்திருப்பார், நீங்க வேதம் வாசிக்க தெரியாதவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், அதையே தியானம் பண்ணலாம். அதுலயே பயங்கரமான வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. ஈசாக்கு வேத வசனம் வச்சு தியானம் பண்ணாரா, இல்ல அவங்க அப்பா ஆபிரகாம் என்னென்ன காரியங்கள் தேவன் அவருக்கு சொன்னாரோ, எப்படியெல்லாம் நடத்தி வந்தாரோ அந்த காரியங்களை ஈசாக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது போய் சாயங்கால வேலையில தியானம் பண்றாரு. ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செஞ்சாரு, எங்களை எப்படி நடத்தி வந்தாரு என் தகப்பனாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, ஆண்டோடைய வார்த்தையா தியானம் பண்றாராம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கட்டளைகளை ஆண்டோடைய காரியங்களை எல்லாம் தியானம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்படி தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரே தேடி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போல. ஹல்லேலூயா. அவரை தேடி பொண்ணு வந்துச்சு. ஹல்லேலூயா. திருமணத்திற்காக காத்திருந்தார் அவரு. ஹல்லேலூயா. தியானிக்கிற பிள்ளைகள் காத்திருப்பாங்க எந்த விஷயத்துக்கா இருந்தாலும். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கா இருந்தாலும் காத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையில அதிகமான தியானம் பண்றது. ஹல்லேலூயா. அதனால அவருக்கு நல்ல புத்தி உள்ள ஸ்திரீ என்னவா கிடைச்சாங்க, மனைவியா கிடைச்சாங்க. ஹல்லேலூயா. அப்போ தியானம் பண்ணுவது நம்மளுடைய வாழ்க்கையில மிக மிகவும் அவசியமானது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:15 பார்க்கும்போது, உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதக்காரர் தாவீது சொல்றார். ஹல்லேலூயா. உமது கட்டளைகளை தியானித்து என்ன பண்றேன், உம்முடைய வழிகளை கண்ணோக்குகிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை ஆண்டுடைய கட்டளைகளை தியானிக்கணும். ஹல்லேலூயா. 10 கட்டளை இருக்குது. அந்த 10 கட்டளை என்ன சொல்லுது? ஹல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஹல்லேலூயா. எந்த விக்கிரகத்தையும் என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. ஹல்லேலூயா. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. அந்த 10 கட்டளைகளையும் என்ன பண்ணுமா? தியானிக்கணும். அவருடைய வழியில கண்ணோக்கமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பயங்கரமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா.